மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் சபரி ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான். 2019 மேக்ஸ் கொஸ்டின்ல கேட்ட மீதி இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ என்ன கொஸ்டின்னா, ஒரு திட்ட விலக்கு கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவர்கள் உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. நமக்கு என்ன கேட்கறாங்க? திட்ட விலக்கத்தை காண்க. அப்ப நம்மளுக்கு கேட்கறது வந்து இதான் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, மாறுபாட்டு கெழு என்ன அப்படின்றத கொடுத்தாங்க 3.2. அந்த கூட்டு சராசரி எவ்வளவு கொடுத்தாங்க? 163.8 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்ட விலக்கம் காண்க அப்படின்றாங்க. சரியா? அப்ப இந்த திட்ட விலக்கம் காண்க அப்படின்னா இதுக்கு என்ன வந்து நம்மளுக்கு CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன வரும்? ஃபார்முலா வரும். இதுல இருந்து நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் பக்கம் எக்ஸ் வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? CV இன்ட்டு எக்ஸ் பை 100 வந்துடும். நம்ம சிக்மா கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த CV அப்படின்னா என்ன அப்படின்னா 3.2, எக்ஸ் அப்படின்றது 163.8 பை 100 ஈக்குவல் டு இதை நம்ம டெரைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 5.2416 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இது ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு. இதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த சிம்பிளிஃபை கொஸ்டினை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபை கொஸ்டின் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மடங்கு 3 ப்ராக்கெட் ஆஃப் -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 2 to 2 பவர் -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து 24 -2 இன்ட்டு 3 -4 இன்ட்டு 4 -2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சுங்க. ஏ எம் ப்ராக்கெட் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏஎம்என் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏஎம் பை ஏஎன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏஎம் இன்ட்டு ஏ மைனஸ் என். சரி, ஓகே. இது என்ன பண்ணுவீங்க? இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கணக்கே முடியும். இதை எப்படி இப்போ இது பண்ணோம்னா என்னது? இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஒரு 6 அப்படின்னு சொல்லி வரும். 3 மடங்கு 6 இன்ட்டு 6 -6 இங்கே -6 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து என்னது? இன்ட்டு 8 அதாவது 2 பவர் -8 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து 3 -4 இன்ட்டு 4 -2 அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? கீழே 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? -2 இங்கே ஒரு -2. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது படி, சரியா, இந்த ஃபார்மேட் படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? மேலே கொண்டு போய்க்கலாம். ஆனால் மைனஸ் வந்து அப்போ என்ன வரும் அப்படின்னா 3 -6 இன்ட்டு 2 -6 இன்ட்டு 2 8 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 -2 இங்கே -2. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வரும். சரிங்களா? இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 பூரா எடுத்துருங்க. 2 பூரா 2 -6 + 8 -2 -2 அப்போ இதை பூரா இது பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 பவரில் இருக்கிறத பூரா எடுத்துங்க. -6 இங்கே மைனஸ் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ரெண்டுமே என்னது? ப்ளஸ்ஸாக தான் மாறிடும். சரிங்களா? அப்போ என்ன -6 மைனஸு இங்கே வந்து என்ன வந்துடும்? +4 அப்படின்னு சொல்லி வரும். லாஸ்ட் என்ன வரும்னா 2 பவர் 8 10 12 12 6 போச்சுன்னா 6 அப்படின்னு சொல்லி வரும். இன்ட்டு இங்கே 3 என்ன வரும்? -2 அப்படின்னு சொல்லி என்ன வரும்? -2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இது அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்க? கீழே கொண்டு போய் இப்போ வந்து 2 பவர் 6 பை 3 பவர் 2 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே வந்து 3 6 போட்டால் என்ன வரும்? 64 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே 9 அப்படின்னு சொல்லி வரும். இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் லாஸ்ட்ல வந்து 7 1/9 அப்படின்னு சொல்லி வரும். எப்படின்னு போடுறீங்களா? இந்த 9 இதில் எத்தனை அடி ஆகும்? 7 9 63 7 9 63 மிச்சம் 1 இங்கே வந்து 9 முடிஞ்சா? இதான் உங்களுக்கு கணக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஆன்சர் வந்து 7 9. அடுத்த கணக்கு. ஓகே. இந்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சதுரத்தோட மொத்த வலைபரப்பு பார்த்தீங்களா? அதோட இதோட ஃபார்முலா நம்மளுக்கு வந்து தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த கனசதுரத்துக்கு ஃபார்முலா அப்படின்னா 6a² அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்த வலைபரப்பு எவ்வளோ கொடுக்குறாங்க? 384 அப்படின்னு கொடுக்குறாங்க. 384. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? a² 384/6. சரியா? இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 64 அப்படின்னு சொல்லி வரும். a² 64 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 64 வந்து a = 8 அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர். சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அது ஈஸியாக நம்ம போட்டுருவோம். அடுத்து இந்த கணக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது வந்து
மீச்சீமா சரியா, மீச்சீமா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல என்னது மிகப்பெரிய மடங்கா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா இந்த பெருக்கி வர்றது என்னது எல்லா நம்பர்லையும் பொதுவா இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், பொதுவா இருக்கிறது எழுதணும், பிளஸ் பொதுவா இல்லாம இருக்கு பார்த்தீங்களா அதையுமே எழுதணும் சரியா. வாங்க பார்ப்போம் எப்படின்னு. இப்போ வந்து இந்த இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா 3a-1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் சரி. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் 3 × a-1 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2a-1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 × இதை என்ன பண்ணிக்கலாம் a-1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்காங்க a² - 1 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ என்ன சொல்லிக்கலாம் a-1 a + 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து இது ரெண்டையும் என்ன பண்ணிடணும், இது ரெண்டையும் பெருக்கிடணும். பெருக்கி போட்டோம் அப்படின்னா வரும் 6 அப்படின்னு சொல்லி வரும். இதில் பொதுவாக என்ன இருக்கு a-1 அப்படின்றது அந்த பொதுவாக இருக்கிறத எடுத்துக்கணும். வேற எதுவும் பொதுவாக இல்லையா, அந்த பொதுவாக இல்லாததையும் கீழே எடுத்துக்கணும் a + 1. அப்போ வந்து இது என்ன இருக்கலாம் a-1 ஹோல் ஸ்கொயர் a + 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இதுதான் இதோட ஆன்சர். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா 1 61/64 முப்படி மூலம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. முப்படி மூலம் அப்படின்னா என்னது, முப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு என்னது கியூப் ரூட் எடுத்துக்கிட்டு இதுல வந்து இந்த 61/64 அப்படின்றது வந்து சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உள்ள வந்து என்ன பண்ணணும், உள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடணும். அப்போ 1 × 64 × 61 அப்படின்னு சொல்லி வரும். கீழே 64 அப்படின்னு சொல்லி வரும். இதை ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா 125 அப்படின்னு சொல்லி வரும். இங்க எவ்வளவு வரும் 64 அப்படின்னு. இது என்னது கியூப் ரூட். இப்போ வந்து 5 × 5 × 5 அப்படின்னு எடுக்கலாம். இதை வந்து என்னது 4 × 4 × 4 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது 5/4 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் சி தான் ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்ப இரு உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2. இரு உருளையின் உயரங்களின் முறையே 1:2. அவற்றின் ஆரங்கள் உயரம் கொடுத்தா ஆரங்கள் 2.1 கொடுத்தான். அவற்றின் கன அளவு விகிதத்தை காண்க. அப்ப நம்ம அதோட கன அளவு விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி உருளையின் ஃபர்ஸ்ட் வந்து என்னது கன அளவு அப்படின்னாலே அந்த வளைவரப்பு சரியா, அந்த வளைவரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதாவது உருளையின் வால்யூம், அந்த உருளையின் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சரியா, வால்யூம் வந்து நான் πr² h அப்படின்றோம் சரியா. இப்போ இதுல தான் என்னது, இதுல வந்து இது கொடுத்துருக்கிறத வந்து நம்ம பிரதிக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் சரிங்களா. இப்போ 2 உருளை கொடுத்துருங்க, இரு உருளை. அப்ப என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா C1 C2 அப்படின்னு சொல்லி எடுத்துங்க. இதுல வந்து C1 என்னது πr² h1 அப்படின்னு சொல்லி எடுத்துங்க. இது வந்து πr² h2 அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து உயரங்கள், இது வந்து h1 இது h2 எடுத்துங்க. இது R1 இது R2 அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும், இந்த இந்த பை அடியாயிரும். பிளஸ் மேல என்ன இருக்குது ஆருக்கு என்ன கொடுக்கலாம், ஆருக்கு R1 என்னது 2 வந்து 2 ஸ்கொயர்டு இன்ட்டு h1 என்னது 1 பை R2 என்னது 1 இன்ட்டு 1 என்ன வந்துடும் 2 அப்படின்னு சொல்லி வந்துடும் சரிங்களா. அப்போ என்ன வந்துடும் 4/2 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்க 2 இங்க 1 வந்துடும். அப்போ 2:1. இந்த 2:1 அப்படின்றது என்னது நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி ஓகே, இதுக்கும் ஃபார்முலா இருக்கு சரியா. ஒரு தொகையானது தனி வட்டி முறையின் 10 வருடத்தின் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம கேட்கும் சரிங்களா. இதுல என்ன ஃபார்முலா அப்படின்னா n-1 சரியா, n-1 × RT/100 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா R கேட்டிருக்காங்க. அப்போ R கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபார்முலா மாத்திக்கலாம், n-1/T × 100. இந்த R இங்கிட்டு வந்துச்சு அப்படி இந்த எண்ணை வந்து இந்த பக்கம் போயிட்டு இந்த R இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா இந்த மாடலை நம்மளுக்கு மாறிடும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதணும் சரியா. இப்ப 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்ப வருடம் அப்படின்னா T தான் வந்து நம்மளுக்கு வருடம். T = 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து n = இரட்டிப்பாகிறது 2 அப்படின்னு கொடுத்தாங்க. வருடம் என்னது இரட்டிப்பாகிறது, 10 வருடத்துல வந்து இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பிளஸ் இது 2 தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், டெரைவ் பண்ணி போடுங்க. அப்ப 2 - 1 bracket by 10 × 100. அப்ப என்ன பண்ணிடலாங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடி ஆயிரும். இங்க வந்து டெரைவ் பண்ணி பார்த்தோம்னா 1 சொல்லி வரும். 1 × 10 = 10%. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 10% அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் T2 வந்து 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. பொது விகிதம் அப்படின்னால என்னது, பொது விகிதம் அப்படின்னாலே நம்ம பெருக்கு சராசரி அப்படின்னா பெருக்கு தொடர் அப்படின்னா
நம்ம என்ன எப்படி எடுப்போம், T2/T1 எடுப்போம். இதே வந்து கூட்டுத்தொடர் அப்படின்னா என்னது, T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லி இதோட பொது வித்தியாசம் அப்படின்றதான் இது. பொது வித்தியாசம் என்னது, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு உள்ள அந்த பொதுவான ஒரே மாதிரியான பொதுவான வித்தியாசம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று T1 T2 அப்படின்னு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா T2/T3, அப்படி இல்லை அப்படின்னா T3 T4, இந்த மாதிரி வந்து போயிட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னா, T2 கொடுத்துருக்காங்க, T3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், T3/T2 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதோட பொது வித்தியாசம் காண்க அப்படின்னா, இப்போ T3 என்னது 1/5. இது இங்க மேல வந்துருச்சு அப்படின்னா, இந்த வகுத்தல் கீழே இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து என்னது 3/5 அப்படின்றது. இது இங்க மேல போட்டோம் அப்படின்னா 1/5 இன்ட்டு 5/3 அப்படின்னு சொல்லி வந்தோம். 5/3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். இப்போ வந்து 5 5 அடி ஆயிரும். நம்மளுக்கு ஆன்சர் என்னது 1/3 கிடைச்சிடும். அப்போ என்னது பி தான் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது, அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நீங்க எழுதுங்க. சரிங்க? என்ன கொடுத்துருக்காங்க, an ஈக்குவல் டு an மைனஸ் 1 பை n பிளஸ் 2. சரிங்களா? இப்போ an ஈக்குவல் டு -1 கொடுத்துட்டாங்க, மற்றும் an ஈக்குவல் டு an மைனஸ் 1 பை n பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்து, எனில் இதோட a2 மற்றும் a3 காண்க. சரியா? n பிளாங்ஸ் 2, அதாவது வந்து a2வும் a3யும் காண்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, a1 இந்த மடங்கு கொடுத்தாங்க, a1 வந்து -1 எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சிம்பிள் தான். என்னது, a2 இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே என்னட்ட வந்து அப்ளை பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இப்போ a2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, n இருக்கிற இடத்துல 2 போட போறீங்க. இப்போ n இருக்கிற இடத்துல 2 போட்டா என்ன ஆகுங்க, 2 - 1 அப்படின்னு சொல்லி வரும். இங்க 2 + 2 அப்படின்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வரும். இங்க 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த a1க்கான ஆன்சர் என்னது, -1. இங்க 4 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a3 அப்படின்னு சொல்லி நம்ம பிரதிட்டோம் அப்படின்னா, a3 - 1 அப்படின்னு சொல்லி வரும். பை இங்க 3 + 2 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும், a2ன்னு வரும். இங்க 5 வரும். இப்போ a2 என்னது -1/4/5. அப்போ இந்த 5 மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும், 4 × 5 ஈக்குவல் டு -1/20 ஆன்சர். இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈக்குவல் டு k அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனில் 1 கியூப் 2 கியூப் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு என்னது n கியூப் அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதோட இயல் எண்கள் மாதிரி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதோட மொத்த கூடுதல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும், n ப்ராக்கெட் n + 1/2 ஈக்குவல் டு என்னது k அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த 1 + இருக்கு பாத்தீங்களா, இதை பூரா எந்த மாதிரி எழுதலாம், இந்த ஆன்சருக்கானது இதை வந்து n + n2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப இது வந்து k அப்படின்னா இங்க கியூப் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கியூப், அதாவது வந்து 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, n ப்ராக்கெட் n + 1/2 ஹோல் பிராக்கெட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து என்னது ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி வருதுன்னா, இது வந்து என்னது k, இது மட்டும் என்னது உள்ள இருக்கிறது மட்டும் k. அப்ப வந்து k போட்டோம்னா மேல இருக்கிறது என்னது ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு k ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வந்து. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து ஓகேப்பா, இதோட வந்து டிஎன்பிசி 2019 கேட்ட குரூப் 4 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டினுமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோல வந்து குரூப் 4 2022 கேட்ட கொஸ்டின், 2023 கேட்ட அந்த மேக்ஸ் கொஸ்டினை பூரா நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகேப்பா. அடுத்து நம்ம சபரிஸ் ஐஏஎஸ் அகாடமியில இருந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, மொத்தம் 40 டெஸ்ட் இருக்கும். அதுல பாட வாரியா எத்தனை தேர்வு இருக்கும் அப்படின்னா 20 தேர்வுகள் இருக்கும். திருப்புதல் தேர்வுகள் அப்படின்றது வந்து 13 தேர்வு இருக்கும். முன்மாதிரி தேர்வுகள் அப்படின்றது வந்து ஒரு 7 தேர்வுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல என்ன மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, தேர்வு எப்பயுமே வாரந்தோறும், சரியா, வாரந்தோறும் தேர்வு நடைபெறும். சரியா? அதே மாதிரி வந்து ஜிஎஸ்கே வினாக்கள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில வந்து கண்டிப்பான முறையா பை லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. தேர்வு முடிந்தவுடன் உடனே வந்து ஓஎம்ஆர் ஷீட் திருத்தப்பட்டு குறுஞ்செய்தி மூலம் மதிப்பெண் அனுப்பப்படும். உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து என்னது அந்த மதிப்பெண் எவ்வளவு எடுத்திருக்கீங்க என்னன்னு சொல்லி உங்க ஓஎம்ஆர் ஷீட்டோட வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்வு முடிந்தவுடன் அதோட கரெக்ஷன் கிளாஸ் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அதோட அந்த டிஸ்கஷன் கரெக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னே நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க அதை பார்த்து நீங்க உங்களோட கரெக்ஷன் பிளஸ் டவுட் இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? சரி, ஓகேப்பா. நம்ம சர்வீஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.